2 பிரதர்ஸ் வந்திருக்காங்க. சரி, ஈஸ்வரிய குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பராக வந்திருக்காங்க. 2 பேர் நம்ம வெல்கம் பண்ணலாம். ஓம் சாந்தி. இப்போ ஷிபிர் போயிட்டு வந்தவங்கள பிரதரும் வந்திருந்தாங்க. இவங்க அகில பாரத இந்து மக்கள் அமைப்பினுடைய மாநில தலைவராக இருக்காங்க. பிரதர் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் சாந்தி. நான் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பில் தலைவராக இருக்கேன். எனக்கும் பிரம்மகுமாரி இயக்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் என் வீட்டு பக்கத்தில் ஒரு சென்டர் இருக்குது, இந்த அமைப்போட சென்டர் இருக்குது. அவங்க தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற சிஸ்டருங்க என்னை பார்த்து கையில் ராக்கி கட்டுவாங்க. சிவனோட ஒரு நாள் சொல்லி தொடர்ந்து என்னை கூப்பிட்டதுனால அதனுடைய பிரதிபலிப்பாக நான் போகணும்னு என்னுடைய ஆத்மா அங்கே இருந்ததோடைய நிலைப்பாடாக நான் ஒரு நாள் போனேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து வீரபத்ரன் ஜி தான் அங்கே இருப்பார். அவர் கூப்பிடுவாங்க, அடிக்கடி போயிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டிய ஒரு காலகட்டம்னும் போது எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. நான் எப்படி அங்கே போனேன்னு சொல்லி, ராஜஸ்தானுக்கு போனேன்னு சொல்லி என்னோடய பூர்வ ஜென்ம ஆத்மா ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை செஞ்சுருக்குமோ, இல்லை அந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக இருந்திருப்பேனோ என்பது எனக்கு தெரியல. அதனுடைய ஒரு நிலைப்பாடு தான் இந்த இடத்துக்கு போனேன். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே போய் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னால், நம்ம ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறோம், கோவப்படக்கூடாது யாருக்கிட்டையும். கோவப்படுறத அங்கே போயிட்டு நான் என்னோடய கோவத்தில் அங்கே விட்டுட்டு அன்பும் பாசத்தையும் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் நான் இப்போ ஒரு புது மனிதனாக மாறி இருக்கிறேன் இந்த இடத்துக்கு. ராஜஸ்தான் போயிட்டு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம், பாபா கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய கோவத்தெல்லாம் பாபாவோட காலடியிலேயே போட்டுட்டு பாசத்தையும் அன்பையும் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். அது மூலிமா இப்போ பயிற்சி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ஆரோக்கியத்தோடு நான் பயணிக்க போகிறேன் என்பது தெரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ரீபர்த் பதர் உங்களுக்கு இது ஒரு புது பிறவி தான், ஆன்மீக பிறவி. வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிட்டீங்க ஈஸ்வரிய குடும்பத்தில். ரொம்ப வெல்கம், சந்தோஷம்.